அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் முதல் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ தேவநாதன் யாதவ் அவர்கள் திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், ஒரு சாதி கட்சி அப்படிங்கிறத தாண்டி கல்விக்காக பாடுபடக்கூடிய தலைவர், பிஜேபி கூட்டணியில் ஒரு தலைவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர், இப்படி பல தகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு நபரை திடீர்னு 525 கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறாரு, இதுல முதலீட்டாளர்களுக்கு நிதியை பெற்று தர வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, நாங்க பிஜேபி அதில் ஆதரிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல திமுக விமர்சிக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அவங்க குறிவைத்து தாக்குகிறார்கள், கைது செய்கிறார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கைது, அண்ணாமலை விமர்சனம் குறித்து உங்களுடைய பார்வை? தேவநாதன் யாதவ் நடத்துற கட்சி கல்விக்காகங்கிறீங்க, அதெல்லாம் இல்ல, திருட்டுத்தனத்துக்காக நடத்துற கட்சி தான் தேவநாதன் நடத்துற கட்சி. அந்த கட்சி இன்னும் சொல்ல போனா 10 பேர் கூட கிடையாது. எப்படி பிளான் பண்ணி திருடலாம், எப்படி மத்தவன் சொத்தை ஏமாத்தலாம், எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணலாம், எப்படி 420 வேலை பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக, அப்படிங்கிற குவாலிபிகேஷனா வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாள் தான் தேவநாதன் யாதவ். அந்த கட்சி பேர் தான் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம். இதுதான் விஷயம். இப்ப இந்த தேவநாதன் யாதவ் யாருன்னு நம்ம பாக்கணுங்க. தேவநாதன் யாதவ் யாரு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிசினஸ் பண்றதுக்காக மக்கள் கிட்ட வாங்கின கடனை செலுத்த முடியாததுனால மஞ்சள் நோட்டீஸ் விட்ட ஒரு நபர். மஞ்சள் நோட்டீஸ் அப்பவே பாத்தீங்கன்னா பினாமி பேர்ல சொத்துக்கள் எல்லாம் வாங்கி போட்டு என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, பாக்கெட்ல ஒண்ணு இல்லைங்க, புர்றாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் விட்ட ஒரு நபர். அடுத்தது இந்த தேவநாதன் யாதவ் நடத்தக்கூடிய சேனல் பேர் வின் டிவி. அந்த சேனலுக்கு இவரே ஓனர் கிடையாதுன்னா, இவரே அதுல ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் தான் அந்த சேனல்ல. அந்த சேனலுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? உண்மையான பேரு வேர்ல்டு இஸ்லாமிக் நெட்வொர்க். வேர்ல்டு இஸ்லாம் அர்த்தம். W ஃபார் வேர்ல்டு, I ஃபார் இஸ்லாமிக், N ஃபார் நெட்வொர்க். வேர்ல்டு இஸ்லாமிக் நெட்வொர்க். இதான் வின் டிவி. ஆனா இவன் பேசுற பேச்சு என்னன்னா, இந்துத்துவா பேசுவான், தேசியவாதம் பேசுவான், அது பேசுவான், இது பேசுவான், இப்படி ஒரு பொட்டை வச்சுக்குவான். ஏண்டாலே, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, சோறு திங்கிறதுக்கு, சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு மாற்று மதத்தினுடைய விஷயங்கள் உனக்கு தேவை. அந்த சேனல் ஒரு இன்னும் சொல்ல போனா அந்த சேனல் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அதை எப்படி ஆக்குபை பண்ணாங்கிறது வேற கதை. அப்ப அதுக்கெல்லாம் அது வேணும். ஆனா நீ பேசக்கூடிய இந்துத்துவாவில இந்தியா இந்துனோட ஆக்கணும், இந்த நாட்டுல முஸ்லீம் இருக்கக்கூடாது, இங்க மாட்டுநேர் திங்க கூடாது, இங்க வெங்காயம் திங்க கூடாது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலைகளை செய்யக்கூடியவன் தான் இந்த தேவநாதன் யாதவ். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு அந்த ஆளை கைது பண்ணிருக்கு. அது எதனாலன்னா இந்த மாதிரி நிதி நிறுவனம் நடத்தி அதுல மோசடி செஞ்சதுனால அந்த ஆளை லாக் பண்ணிருக்காங்க. இந்த ஆள் முதல்ல அந்த நிறுவனத்தை நடத்தலன்னா இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்னடா அவன் எதுக்கு எடுத்தாலும் கதை இருக்கு. தேவநாதன் யாதவுக்கே பெரிய கதை இருக்கு. அப்படியே பல லேயரா பிரியும். ஒண்ணு இல்லைண்ணே, இவனுடைய ஆபீஸ் வின் டிவி நடத்துற பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமான பில்டிங் நம்ம பார்க்கணும். அது யாருக்கு சொந்தமான பில்டிங்னா, அதாவது 147 வருஷம் பழமையான த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு பில்டிங். அதாவது 147 வருஷம் பழமையான ஒரு பில்டிங். அந்த பில்டிங் மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனம் அப்படின்னு அதை தமிழ்ல சொல்றாங்க. அந்த நிதி நிறுவனத்துல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளார சண்டையை மூட்டி விட்டு அவங்களெல்லாம் பிச்சு விட்டு அந்த பில்டிங் ஆக்குபை பண்ணி தன்னுடைய ஓன் பில்டிங்காவே நடத்த ஆரம்பிச்சான். அதுலதான் அவனுடைய வின் டிவி ஆபீஸ் கூட அங்கதான் இருக்கு. இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் ஆக்குபை பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிசினஸ், அங்க இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டான். மொத்தமா போட்டு தள்ளிட்டான, பிராமினரா போட்டு தள்ளிட்டான, பிராமின்ஸே போட்டு தள்ளிட்டான். அதாவது நிறைய பேர் வருஷம் முழுக்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அந்த நிதி நிறுவனத்துலதான் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இன்னொன்னு, அந்த நிதி நிறுவனத்துக்கு இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதலாக நடத்தப்பட்ட சீட்டு நிறுவனம் அதுதான். அந்த நிறுவனம் தான் இந்தியாவுல முதலாக ஆரம்பித்து நடத்தப்பட்ட சீட்டு நிறுவனம். இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. அதுல உள்ள பில்டிங் ஆக்குபை பண்ணி, பிசினஸ் ஆக்குபை பண்ணி, ஃபண்ட்ஸ் ஆக்குபை பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணி முடிச்சிட்டான். இதுக்கு பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டதுதான் இந்துத்துவா, தேசியவாதம், பாஜக, RSS, இந்த பொட்டை எப்படி வைக்கிறது, இந்த நாட்டை காப்பாத்தணுங்கிறது, இந்த திராவிடம் தான் தமிழ்நாட்டை அழிச்சிச்சுங்கிறது,
நாமெல்லாம் வந்து இந்தியாங்கிறது, நாமெல்லாம் வந்து இந்தியர்கள்ங்கிறது, நாமெல்லாம் இந்துக்களுங்கிறது, இது எல்லாமே புருடா. இந்த புருடாலாம் எதுக்குன்னா, இவன் ஆட்டை போட்ட பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு சென்ட்ரல்ல பாஜக ஆட்சி இருக்கு. அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு லேயரை இவனை சுத்தி வச்சுக்கிட்டான். இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஆனா இது சம்பந்தமா போன வருஷமே நம்ம வந்து மார்ஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு சேனல்ல பேசியிருக்கோம்னா, அப்பவே இந்த விஷயத்த நம்ம வந்து டீட்டெயில்டா சொல்லியிருந்தோம். ஆனா காவல்துறை ஒரு வருஷம் கழிச்சுதான் நடவடிக்கையே எடுக்குது. எப்பயோ பேசியாச்சு, ஏங்க பெரிய டுபாக்கூருங்க, இவன் 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 அந்த பில்டிங்கையும் போட்டா, அந்த பணத்தையும் போட்டா, அந்த சேனலையும் போட்டா, மொத்த பேரையும் போட்டாங்க. நம்ம வந்து அதாவது நாம சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா காவல்துறை இப்பதான் வந்து இதுல வந்து இது வந்து ரொம்ப தாமதமான நடவடிக்கை நான் சொல்லுவேன். அடுத்ததுன்னு இந்த பிரச்சனையான பிறகு இது என்ன பண்றான், கராத்தே தியாகராஜன் வந்து அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் போறாங்க. இவன் என்ன பண்றான், யார்கிட்ட வேணாலும் போங்க, என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது, சென்ட்ரல்ல நாங்க தான் ஆச்சு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு மிரட்டுறோம். சென்னையில இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு மிரட்டுறான். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சில மந்திரிகளினுடைய பெயர்களை வச்சு மிரட்டுறான். யாரு? பாதிக்கப்பட்டவங்கள. அவங்களால இவனை ஒண்ணுமே செய்ய முடியல. இவனுக்கு யாரா பாதுகாப்பு, இவனுக்கு யாரா சப்போர்ட்னா, மாப்ஸ் கேசவ விநாயகம், தமிழ்நாடு பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளர். இந்த மீசை எப்படி வச்சிருப்பாரு, ஹீன் சிரிப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன்பாங்க. அந்த ஆள் தான் இவனுக்கு நல்ல பழக்கம். அந்த ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தோஸ்தி யாருன்னா, அப்ப இருந்த மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, இப்ப இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட். இவன் அந்த பாஜக கூட்டணியில இவன் சீட்டு வாங்கி நின்னதை செலவு பண்ணது எதுக்குன்னா, இந்த பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான். நாங்க வந்திருக்கேங்க, நின்றுருக்கேங்க, செலவு பண்ணிருக்கேங்க, நானும் உங்கால் தாங்க, உங்க கட்சிக்காக செலவு பண்ணிருக்கேங்க, உங்க கட்சி சார்பா நின்றுருக்கேங்க, என்னையும் ஒரு ஆளா எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி நின்னதுதான் இவன் வந்து கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல தேர்தல்ல நின்ன சங்கதி. ஒரு பக்கம் சரி, இதை மட்டும் தான் செஞ்சிருக்கானா அப்படின்னா, அப்ப இது நான் சொல்றது போன வருஷம், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாமி இருக்காங்கல்ல, அந்த மாமி பேரை சொல்லி அந்த ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் பெயரை பயன்படுத்தி, பாஜகவின் பெயரை பயன்படுத்தி 50 கோடி ரூபாய் வசூல போட்டான். 50 கோடி வசூல போட்டான். இது வந்து கட்சியில பல விதமான பிரச்சனைகளை உண்டாக்குச்சு. இப்ப இந்த பிரச்சனை தெரிஞ்சு நிர்மலா சீதாராமனுக்காக இவன்கிட்ட யாரு பேச்சுவார்த்தை சண்டைக்கு போறானா, கேடி ராகவன். கேடி ராகவனுக்கு இவனுக்கும் ஒரு விதமான முட்டல் மோதல் இருக்கு. அது இடம் ரீதியானா, அதாவது தனக்கு வேண்டப்பட்ட தன் சொந்தக்காரரான நிர்மலா சீதாராமன்களுடைய பேரை பயன்படுத்தி இந்த ஆள் வந்து பணத்தை போட்டா அப்படிங்கிற வந்து அந்த விதத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை அந்த பிரச்சனை. இது ஒரு பக்கெட்டு. இப்படி வந்து கட்சிக்காரங்கள்ட்டே நிறைய பேர்த்திட்ட வந்து இவன் அதை வாங்கி தரேன், லோன் வாங்கி தரேன், எனக்கு அவங்களுக்கு தெரியும், எனக்கு இவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து அந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு இந்த பிஏட்ட பேசுவேன், நான் அங்க அந்த வேலை பண்ணி தரேன், இங்க இந்த வேலை பண்ணி தரேன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட பணத்தை போட்டான். ஆனா பேசுறது இந்துத்துவா தேசியவாதம். இந்துத்துவ தேசியவாதம் பேசுறவனுடைய லட்சணம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த வந்து தேவநாதன் யாதவ் தான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வருவாங்க. இதனுடைய தொடர்ச்சி தான். இப்ப நீங்க வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதுல சில விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் சிட்பண்ட்ஸ் அப்படின்னும் போது அங்க பெரும்பாலும் பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து முன்னாடி ஏடிஎம்கே சப்போர்ட், நீங்க ஸ்டேட் அப்படின்னா ஏடிஎம்கே சப்போர்ட், சென்ட்ரல் அப்படின்னா பிஜேபி சப்போர்ட், இது நம்ம பார்க்கிறோம். இப்போ பிராமின்ஸுக்காக இயங்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில எப்படி இவ்வளவு பிராமின்ஸ், அதுலயும் வந்து பவர்ஃபுல்லான பிராமின்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து மயிலாப்பூர். அவர்கள் வந்து பணத்தை இழந்திருக்கிறாங்க. இதுல நிறைய முதியோர் பென்ஷன், அந்த மொத்தமா வந்து செட்டில்மெண்ட் வரைக்கும் பிரைவேட் நிறுவனங்கள்ல செட்டில்மெண்ட் வரும், அதெல்லாம் வந்து பல லட்சம் ரூபாய் அப்படி மொத்தமா போட்டுட்டு அது முதிர்ச்சிக்காக காத்திருந்தவர்கள் ஏமாந்துருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்புறது, அதுல இருந்து சேமிப்புகளை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க, அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு தூரம் பிராமணர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவர்களை வந்து இவர் ஒருத்தர் ஏமாத்தி இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் எப்படி கூட்டணியில வச்சுக்கிட்டாங்க? ஒரு ஆண்டுகளுக்கு மேல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் எப்படி தேர்தலில் நிறுத்தினாங்க? கூச்சம் இல்லாமல் மோடி பக்கத்துல நிறுத்த வச்சாங்க, நட்டா பக்கத்துல நிக்கிறாரு, ராஜ்நாத் சிங் பக்கத்துல நிக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து நின்று பேசுறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? நரேந்திர மோடி என்ன யோக்கியமான ஒரு பிரதமர் அப்படிங்கிற பதவி இருக்குது, ஒரு கிரிமினல் அவரு, அதுலயும் பிராமணர்களுக்கு விருப்பமான ஒரு கட்சி, அவர்கள் வந்து
ஒருத்தர் ஆட்டையை போட்டு விட்டுக்கிறார், அவரை வந்து கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது பிராமணர்கள் கோச்சிக்க மாட்டாங்களா? இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? எதுவுமே சிக்கல் இல்லாம எல்லாம் கமுக்கமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆருத்ரா நிதி நிறுவனம் மூலியமா 10,000 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டு ஹரிஷ்ங்கிறவனை மோடி பக்கத்துல நிக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்த கட்சி இந்த கட்சி. அப்படி இருக்கிற கட்சியில தேவநாதன் யாதவ வந்து பிரதமர் பக்கத்துல நிக்க வச்சதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா எனக்கு தெரியலண்ணே. ஒண்ணு. இன்னொன்னு, என்னதான் வந்து இந்த கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சியா இருந்தாலும் கடைசியில பணம் எவன் கொடுக்குறானோ அவன் பக்கத்தாண்டா நாங்க நிப்போங்கிறத தெளிவா இருந்திருக்காங்க. கடைசியில பணம் எவன் கொடுக்குறானோ அவன் தான் பிராமணனோட உயர்ந்தவங்கிறத தெளிவா இருந்திருக்கானுங்க. அதனாலதான் பிராமணர்கள் பல பேர் அந்த நிதி நிறுவனத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்டது யாரா காரணம்னா அந்த தேவநாதன் யாதவ். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் யாரா திருடி தின்னானா இந்த தேவநாதன் யாதவ். அந்த தேவநாதன் யாதவ்கிட்ட தேர்தல் செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுங்க. இவன் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் இதே வந்து தேவநாதன் யாதவ் வந்து காசு செலவு பண்ணியிருக்கான். இந்த அண்ணாமலை பாத யாத்திரை போனதுக்கு அந்த பஸ்ஸை கொடுத்தது தேவநாதன் யாதவ். அந்த பஸ்ஸை அவனுக்கு கொடுத்தது மாயாவதி. அவங்க வந்து 2000க்கு முன்னாடி அவங்களுடைய கட்சியை வந்து நம்மளுடைய வந்து சவுத் இந்தியாவுல ஃபேமஸ் ஆக்குறதுக்காக இவன்ட்ட ஒரு வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல வாங்கப்பட்ட பஸ் அந்த பஸ். தேவநாதன் யாதவ் ஏற்கனவே பிஎஸ்பியில இருந்தவர். அப்பதான் வந்து மாயாவதி இவருக்கு ஒரு பஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பஸ்ஸை வந்து அண்ணாமலையுடைய பேரணிக்காக நடைபயணத்துக்காக இவரு அந்த பஸ்ஸை வந்து கொடுக்குறாரு. ஓகே, பஸ்ஸை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாத யாத்திரையில தேவநாதன் யாதவும் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கான். என்ன அமௌண்ட்? பிராமணர்கள்ட்ட இருந்து புடுங்கி திருடி ஆட்டைய போட்டு இதுன்னு சேர்த்த அமௌண்ட்டை கேசவ நாயத்துக்கு கொடுத்திருக்கான், அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கான், கட்சியை செலவு பண்ணியிருக்கான், நாடாளுமன்ற தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கான். நரேந்திர மோடி வந்துட்டு போற சில ட்ரிப்புகளுக்கு சில ப்ரோக்ராம்களுக்கு இந்த தேவநாதன் யாதவ் செலவு பண்ணியிருக்கான். இதை வச்சு பார்க்கும் பொழுது இவனுங்களுக்கு பிராமணர் முக்கியங்கிறத விட பணம் இருக்கிறவன் தான்டா முக்கியம் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை தெளிவா பாரதிய ஜனதா நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒரு பிரதமரா இருந்து இப்படிப்பட்ட ஃப்ராடு 420 திருட்டு அயோக்கிய தேர்ட் கிரேட்டல் கிரிமினல் கூட நின்ன நரேந்திர மோடிய என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. இப்ப நான் நரேந்திர மோடியை பார்த்தா நான் கேட்பேன், நான் ஒரு இந்திய குடிமகனா, ஒரு சராசரி மனுஷனா, இப்ப இருக்கக்கூடிய நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடியை பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு ஐயாக்கிய திருட்டு பைய 420 பிளட்டி ராஸ்கல் இடியட் தேர்ட் கிரேட்டர் கிரிமினல் கூட நீ நின்றுக்கியா? உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா நமக்கு வந்து தேவநாதன் யாதவுடைய வந்து கிரைம் ஹிஸ்டரி என்ன நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு வந்து பிரதமருக்கும் பிரதமரினுடைய அலுவலகத்துக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் பிரதமர் முன்னாடி நிக்க முடியும், பக்கத்துல நிக்க முடியும், அவரை சந்திக்க முடியும். இப்படிங்கிறது புரோட்டோகால். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வந்து கிரைம் ஹிஸ்டரி கொண்ட ஒரு ஆளை எப்படி நீங்க சீட்டு கொடுத்தீங்க, எப்படி பக்கத்துல நிக்க வச்சீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். பிஜேபிக்குள்ள ஒரு விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு, உள்ளே வந்து ஒரு பத்தின விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரு தரப்பு. ஆனா ஒரு பெரிய அளவுல எதிர்ப்புகள் ஏன் மயிலாப்பூர்ல மக்கள் இவ்வளவு பேர் 525 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய போராட்டம் அந்த மாதிரி பெருசா பார்க்க முடியல. என்ன காரணம்? மற்றவங்க எல்லாம் போராடுறாங்க. ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. பிஜேபி அலுவலகம் கமலாலயம் முன்னாடி நின்று போராட்டம் நடத்தினாங்க. ஏன் மயிலாப்பூர் மக்கள் இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போராடாம இருந்தாங்க? பாஜக கூப்பிட்டு ஆஃப் பண்ணிருக்கேன், விடுங்க பாத்துக்கலாம், பணம் எங்கேயும் போயிடாது, நம்ம பாத்துக்கலாம், நீ விடுங்க பேசிக்கலாம், அந்த விஷயத்த தயவு செஞ்சு பெருசு பண்ண வேணாம், பெருசாக்க வேணாம் அப்படின்னு பாஜக பேச்சுவார்த்தை நடத்துனதாக நமக்கு வந்து சோர்ஸுகள் தகவல் கொடுத்தாங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, பிராமணர்களுக்கான கட்சி பாஜக அப்படிங்கிற வந்து போக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நம்மளால பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான பாஜக கூப்பிட்டு நீங்க இருங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கேசவநாயகம் தரப்பு, பாஜக தரப்பு, RSS தரப்பு அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பிராமணர்களை பேசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸுகள் நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்கன்னா, இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, SV சேகர் எப்பவுமே அந்த வந்து வின் டிவி ஆபீஸ்ல உட்காந்துதான் ஃபில்டர் காஃபி சாப்பிடுறது ஒரு வந்து வாடிக்கையான ஒரு விஷயம். நீங்க பாத்துருப்பீங்க, அண்ணாமலைக்கு எதிராக வந்து SV சேகர் கூன்னு கூவாப்ல. ஆனா தங்கள் இனமான பிராமணர்களை ஏமாத்திய தேவநாதன் யாதவுக்கு எதிராக பெருசா பேச மாட்டாப்ல. ஏன்னா 2 பேருமே கூட்டு கலவாணி. இந்த விஷயத்துல வந்து நோண்டுதான் SV சேகரும் உள்ள வருவான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் SV சேகரும் உள்ள வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, நீங்க கேட்டது போல அங்க பெரிய அளவுல போராட்டம் பாதிக்கப்பட்ட பிராமணர்கள் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் கட்சி பாஜக சொல்றத அவங்க கேட்டுட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறதா
அங்க இருக்கக்கூடிய சோர்ஸுகள் நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ மயிலாப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் முதலீடு செய்தவர்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதில் பாஜக உறுதியாக இருக்கிறது, உறுதியாக நிற்கும், அவர்கள் கூடயே இருக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல என்டிஏ கூட்டணி தலைவர்கள் திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. அதனால் குறிவைத்து அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்களோ அப்படின்னு அவருக்கு தோணுது இல்லையா? இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிறாங்க, இந்துக்களை ஏமாத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்துக்கள்னா சாதாரண இந்துக்கள் இல்ல, உண்மையான இந்துக்கள், உணர்வுபூர்வமான இந்துக்களை ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க தானே போராட்டம். ஒண்ணு இல்ல, இப்ப மைக்கேல்பட்டியில ஒரு பொண்ணை வந்து மதம் மாத்த முயற்சி பண்ணாங்க, அதனால தாங்க முடியாம அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி அது தேசிய பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு உருட்டினாங்க இல்லையா? இங்க இத்தனை ஆயிரம் பேர் வந்து பணத்தை இழந்துட்டு நிக்கிறாங்க, அவர்களுக்காக ஒரு போராட்டத்தை கூட அறிவிக்கலையே. திருந்தவனும் பாஜக அவங்கிட்ட இவனுங்களே பாதி பேர் வாங்கி தின்றுக்கானுங்க, எப்படின்னா போராட்டம் பண்ணுவானுங்க. பணத்தெல்லாம் ஒரு பாவனையா பாவனை செஞ்சா அப்புறம் வந்து தேவனை கோபம் இல்லன்னு இவனுங்க ஏதாவது வந்து எக்கு தப்பா பாவனை செய்ய போய் அது எக்கு தப்பாக்கி தேவநாதன் கோவப்பட்டு இவனுக்கு பேர்லாம் வெளியே அவுத்து விட்டா, எப்பா நாளா முடிக்கலப்பா, இந்த இவனுக்கு இவ்வளவு கொடுத்தப்பா, அந்த அவனுக்கு இவ்வளவு கொடுத்தப்பா, இவனுக்கு தான்ப்பா புடிங்கிட்டு இவன் வரிசையா எல்லாத்து பேரையும் சொல்லிட்டா என்னடா பண்றது? ஒண்ணு. அடுத்து அண்ணன் கேட்டீங்க, இந்த மாதிரி இந்த வந்து பணத்தெல்லாம் பாஜக மீட்டு கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கு. அண்ணாமலை ஒண்ணும் இல்ல, உனக்காக அவன் கொஞ்சம் பணம் செலவு பண்ணிருக்கான், நீ கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு. அடுத்தது உங்கால் இருக்கான கேசவ வம்ச, அவன் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான், அவன் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டா போதும். அடுத்தது உங்க கட்சியினுடைய வந்து நிறைய ப்ரோக்ராம்களுக்கு எல்லாம் பணம் செலவு பண்ணிருக்கான், உன் கட்சி சார்பா அவன் வந்து செலவு பண்ண பணத்தை எடுத்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தாலே பாதிக்கு மேற்பட்ட கடனை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துடலாம் நான் சொல்ல வரேன். இதான் விஷயம். ஒண்ணு இன்னமும் ஒண்ணு ரொம்ப சிம்பிள், அண்ணாமலை வந்து இப்பெல்லாம் பேச தேவையில்ல, அவன் ஆட்டை போட்ட பணத்தை வாங்கி தின்னப்பலாம் இவனுக்குதான். இவனுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாலே கதை முடிஞ்சிச்சு. இதுக்கு ஏன் நீ தேவையில்லாம திமுக செய்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ளவர்களை இப்படிலாம் பண்ணலாமாடா? அதே பண்ணது திருத்தத்தனா அயோக்கியத்தனம். இதுவே தாமதமான நடவடிக்கைன்னு நான் சொல்லுவேன். இது வந்து போன வருஷமே பேசியாச்சு, எடுத்து போட்டு உடைச்சாச்சு. ஆனா அன்னைக்கு கூட உண்மையாலுமே திமுக வந்து இவர்களை குறிவிக்கணும்னு நினைச்சிருந்தா போன வருஷமே லாக் பண்ணிருக்கணும். அது பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்குதான் லாக் பண்ணியிருக்காங்க. இது எங்க பழிவாக நடவடிக்கைன்னு எனக்கு தெரியல. இவனுங்களே வந்து அதாவது இவனுங்க பணத்தை எடுத்து கொடுத்துட்டா பாதி பணம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட, அதாவது பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போயிடும் நான் சொல்றேன். இன்னொன்னு, பாஜக ஏன் வந்து போராட்டம் செய்யறதுக்கு ஒரு பாவனை கூட செய்யலன்னா, தப்பு செஞ்சவனும் பாஜக, அதை புடிங்கி தின்னவனும் பாஜக, பாதிக்கப்பட்டவனும் இந்துத்துவம். இப்ப என்னடா பண்றதுன்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு கவான்னு உட்காந்துருக்கானுங்க. பெரிய பண மோசடி நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்போ வழக்கமாக வருமான வரித்துறை அவர்கள் வருவாங்க, இவர் வந்து எப்படி என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வருமானத்துக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி வரும், மணி லாண்டரிங் நடந்திருக்குதா அப்படின்லாம் வரும். அது வந்து இப்போ பார்த்தீங்க, காட்டெருமையை கொண்டுட்டாருங்க அப்படிங்கிறதுக்கே இடி வந்து நோட்டீஸ் அனுப்பிடுது விசாரணைக்கு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் அனுப்புவாங்களா? அந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு வர்றது இதெல்லாம் வருவாங்களா? சத்தியமா வரமாட்டாங்கண்ணே. ஒருவேளை செஞ்சவன் திமுகவோ இல்ல வந்து மற்ற கட்சிக்காரனாவோ இருந்திருந்தால் கண்டிப்பா டான் வந்து நின்றுப்பானுங்க. செஞ்சவன் பாஜக, அதுக்கு கூட இருந்தவனும் பாஜக, அதை பிடிக்க தின்னவனும் பாஜக. சத்தியமா இங்க இடி வராது, இங்க இன்கம் டாக்ஸ் வராது, இங்க சிபிஐ வராது. ஒன்றிய அரசின் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையையும் இவன் மீது எடுக்கப்படாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட பணம் பெருசா இவர்கிட்ட இருக்குமான்னு நம்ம தெரியல. இவர் நிறைய செலவு பண்ணிட்டாருன்னு நீங்களே சொல்றீங்க. இது இல்லாம நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க. செலவு பண்றது ஒரு பக்கம், தேர்தலுக்கு செலவு பண்ணது ஒரு பக்கம், கூட்டணி கட்சிகளுக்கு செலவு பண்ணது ஒரு பக்கம், அதெல்லாம் தாண்டி நிறைய ஒரு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. மொத்தமா நீ வச்சுக்கோ, கண்டுக்காதன்னு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த 525 கோடி கிட்டத்தட்ட நாமமோ அல்லது பட்டையோ தெரியல, அது நாமமா பட்டையான்னு தெரியல, வடகலையான்னு தெரியல, திரும்பி வருமானு தெரியல. எந்த நம்பிக்கையில எதிர்பார்க்கிறாங்க? பிஜேபி வாங்கி கொடுத்துரும், அண்ணாமலை வாங்கி கொடுத்துருவாரு, அல்லது கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துரு வந்து நம்புறது? ஆனா இருந்தாலும் வந்து பினாமி பேர்ல பல சொத்துக்கள் வச்சிருக்காங்க, பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து பினாமி பேர்ல கட்சிக்காரங்க பேர்ல எல்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அதை ஏதாவது வந்து மீட்டு வித்து கொடுத்து நமக்கான வந்து பணம் வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை பாஜக கொடுத்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க. ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மக்களை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே.
நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.